நாம இன்னைக்கு சிதம்பரம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். ஆனா இது வெறும் தேர்தல் வெற்றியை பத்தின ஒரு பகுப்பாய்வு கிடையாது. இது திறமையான நிர்வாகத்துக்கான ஒரு வரைபடத்தை, அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட்டை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பத்தினது. இதுல நாம தனிப்பட்ட நபர்களையோ கட்சிகளையோ பத்தி பேச போறதில்ல. முழுக்க முழுக்க தரவுகளோட அடிப்படையில அந்த தொகுதியோட உண்மையான தேவைகள் என்ன, அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வுகளை வடிவமைக்கிற ஒரு முயற்சி தான் இது. வாங்க ஆழமா உள்ள போலாம். பகுதி 1, மண்ணும் வாக்கும், அதாவது தி சாயில் அண்ட் த வோட். எந்த ஒரு இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் நாம முதல்ல அதோட மண்ணுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சிதம்பரத்தோட கதையும் நாம அதோட நிலம், அங்க வாழ்ற மக்களோட நம்பிக்கை, அவங்களோட அன்றாட பிழைப்பு, இதிலிருந்து தான் தொடங்க போறோம். ஏன்னா இதுதான் அதோட அரசியலுக்கு அஸ்திவாரம். பாருங்க, சிதம்பரம் விவசாயத்தையும் கடலையும் ஒன்னா சார்ந்து இருக்கிற ஒரு தொகுதி. இந்த முழு பகுதிக்கும் உயிர்நாடியா இருக்கிறது வீராணமேரி. இது சோழர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் தண்ணி கொடுக்கிற ஒரு ஆதாரம் மட்டும் இல்ல, அது அந்த பகுதியோட கலாச்சாரத்தோட ஒரு அங்கம். தலைமுறையா விவசாயிகள் இந்த ஏரியை நம்பிதான் வாழ்ந்திருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கடற்கரையில மீனவ சமூகங்கள் கடலெண்ணெயை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல தான் சிதம்பரத்தோட அரசியல் பொருளாதாரமே சுழண்டுட்டு இருக்கு. சிதம்பரத்தோட சமூக அமைப்பை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட அரசியல் எப்படி இயங்குதுன்னு தெளிவா தெரிஞ்சிடும். இங்க வன்னியர் மற்றும் தலித் சமூகங்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இந்த சமூக கட்டமைப்பு தான் பல வருஷமா தேர்தல் முடிவுகளை தீர்மானிச்சுட்டு வருது. இங்க சுமார் 90% இந்துக்களும் ஒரு 8% முஸ்லிம்களும் இருக்காங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஓட்டு போடுறவங்கள பெரும்பான்மையானவங்க கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பிரச்சனைகளும் தேவைகளும் நகரத்துல இருக்கிறவங்களோட ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் நம்பி இருக்கிற இந்த மக்களோட குரல் தான் இந்த தொகுதியோட உண்மையான அரசியல் அடையாளத்தை தீர்மானிக்குது. பகுதி 2, களத்தில் இருந்து கிடைக்கும் சிக்னல்கள், சிக்னல்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட். சரி, இப்போ சமூக சூழல்ல இருந்து நேரா தேர்தல் டேட்டாக்குள்ள போலாம். இந்த அரசியல் கூச்சல்களுக்கு பின்னாடி இந்த எண்கள் எல்லாம் வாக்காளர்களோட உண்மையான மனநிலையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது. அப்போ எண்களோட தீர்ப்பு என்ன? வாட் இஸ் த verdict ஆஃப் த நம்பர்ஸ்? வாங்க, இதுக்கான பதில கடந்த சில தேர்தல்களோட தரவுகளை ஒண்ணு விடாம ஆராய்ஞ்சு கண்டுபிடிப்போம். மக்கள் தங்களோட ஓட்டு மூலமா நமக்கு என்ன சொல்ல முயற்சி பண்றாங்க? இந்த சார்ட் ஒரு ஆச்சரியமான கதையை நமக்கு சொல்லுது. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு K.A. பாண்டியனோட வெற்றி வித்தியாசம் 2016ல வெறும் 1500 ஓட்டு தான். ரொம்ப சின்ன மார்ஜின். ஆனா பாருங்க, 5 வருஷத்துல 2021ல அதே மார்ஜின் கிட்டத்தட்ட 17,000 வாக்குகளா உயர்ந்திருக்கு. அதாவது 10 மடங்குக்கும் மேல. இது ஒரு தனிப்பட்ட வேட்பாளரோட ஆதரவு கட்சி எல்லையும் தாண்டி அந்த தொகுதியில எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆதாரம். இங்கதான் அரசியல் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது. சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சாலும் நாடாளுமன்ற தேர்தல்ல நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. விசிகாவோட வெற்றி வித்தியாசம் 2019ல வெறும் 3200 ஓட்டு தான். ஆனா 2024ல 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் எம்பி எலெக்ஷனுக்கும் வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க. தொகுதி அளவிலான பிரச்சனைகள், உள்ளூர் தலைவர் யாருங்கிறது எம்எல்ஏ தேர்தலையும், மாநில தேசிய அளவிலான கூட்டணிகள், பெரிய தலைவர்களோட செல்வாக்கு எம்பி தேர்தலையும் முக்கிய பங்கு வகிக்குது. பகுதி 3, பொதுமக்களின் கோபத்தின் உள்கூறுகள், அதாவது அனாட்டமி ஆஃப் பப்ளிக் ஆங்கர். சரி, இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுப்போம். வாக்குறுதிகள் காத்துல பறக்க விடும்போது அது வெறும் புள்ளி விவரமா நிக்கிறதில்ல, அது மக்களோட அன்றாட வாழ்க்கையில விரக்தியாவும் கோபமாவும் மாறுது. அந்த கோபத்தோட உண்மையான காரணங்கள் என்ன? எங்க மீனவங்களுக்கு துறைமுகம் வேணும், எங்க விவசாயிகளுக்கு தண்ணி வேணும், எப்போதான் இந்த வேலையெல்லாம் முடியும்? இந்த குரல் ஒரு தனி மனுஷனோட குரல் இல்ல, இது சிதம்பரம் மக்களோட ஒட்டுமொத்த விரக்தியோட ஒரு பிரதிபலிப்பு. வருஷக்கணக்கா கடப்புல போடப்பட்ட திட்டங்கள் அவங்களோட பொறுமையை மட்டும் சோதிக்கல, அரசாங்கம் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையையும் சோதிக்குது. மக்களோட கோபத்துக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, பரங்கிப்பேட்டை மீன்பிடி துறைமுகம், பிச்சாவரம் சுற்றுலா மேம்பாடு மாதிரி முக்கியமான திட்டங்கள்லாம் பாதி வேலையில நிக்குது. 2, வெள்ள பாதுகாப்பு, பாசன கால்வாய் மாதிரி அடிப்படை உள்கட்டமைப்புகள் தொடர்ந்து கண்டுக்கப்படாம இருக்கு. 3, மகளிர் உரிமை மாதிரி நல்ல நலத்திட்டங்கள் கூட தகுதியான பல பேருக்கு போய் சேரல. 4வது, இளைஞர்களுக்கு விவசாயத்தை தாண்டி ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பை உருவாக்க ஒரு சிப்காட்டோ இல்ல புது ரயில் பாதையோ வேணுங்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்துட்டே போகுது. நாம ஒன்ன புரிஞ்சுக்கணும். பொது சேவைங்கிறது வெறும் திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும் இல்ல. அதோட மையத்துல ஒவ்வொரு தனி மனுஷனோட கண்ணியம், அதாவது தி டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் இருக்கு. நாம ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது அது மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. அதை நிறைவேற்றுறது, அந்த நம்பிக்கைக்கும் ஒவ்வொரு குடிமகனும் தன்மானத்தோட வாழற உரிமைக்கும் நாம கொடுக்கிற மரியாதை. இதுதான் ஒரு பொறுப்பான நிர்வாகத்தோட அடையாளம். பகுதி 4, 4 அடிப்படை காரணங்கள், த 4 ரூட் காசஸ்.
மக்களோட கோபங்கிறது ஒரு அறிகுறி தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அமைப்பு சிக்கல்கள் என்னன்னு இப்ப நாம பார்க்கணும். நோயோட அறிகுறிக்கு மட்டும் வைத்தியம் பண்ணா பத்தாது. நோயோட மூல காரணத்தையே நம்ம கண்டுபிடிக்கணும். சிதம்பரத்தோட சவால்களை 4 முக்கிய தலைப்புகள்ல பிரிக்கலாம். 1. சாதி நகர்வு, அதாவது காஸ்ட் ட்ரிஃப்ட். அரசியல் கூட்டணிகள் மாறிட்டே இருக்கிறதால பாரம்பரிய வாக்கு வங்கிகள் உடையுது. இது அரசியல் ஸ்திரத்தன்மையை குறைக்குது. 2. வளர்ச்சி இடைவெளிகள், டெவலப்மெண்ட் கேப்ஸ். கடற்கரையோர மற்றும் விவசாய உள்கட்டமைப்புல பல வருஷமா நிலவர பற்றாக்குறை. 3. கட்டமைப்பு வேலையின்மை, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இளைஞர்களுக்கு அந்த பகுதியில போதுமான தொழிற்சாலைகளோ திறன் பயிற்சியோ இல்ல. 4. நலத்திட்டச் சோர்வு, வெல்ஃபேர் ஃபிட்டீக். அரசு திட்டங்கள் மக்களை சரியா சென்றடையாததால ஏற்படுற விரக்தி. பகுதி 5. நிர்வாகத்திற்கான ஒரு வரைபடம், அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் கவர்னன்ஸ். இதுவரைக்கும் பிரச்சனைகளை பார்த்தோம். இனி தீர்வுகளை நோக்கி போவோம். பிரச்சனைகளை பட்டியலிடுறது சுலபம், ஆனா அதுக்கு செயல் வடிவத்துல தீர்வு கொடுக்கிறது தான் உண்மையான நிர்வாகம். நாம பார்த்த இந்த மூல காரணங்களை நேருக்கு நேர் சந்திக்கிற ஒரு தெளிவான தரவு அடிப்படையிலான திட்டத்தை இப்ப முன்வைக்கிறோம். நாங்க முன்வைக்கிற இந்த யுக்திக்கு சதுர்முக திட்டம், அதாவது சதுர்முக டாக்டரின்னு பேர் வச்சிருக்கோம். இதுக்கு 4 தூண்கள் இருக்கு: ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, ஆக்கப்பூர்வமான செயல்பாடு மற்றும் புதுமை. இந்த 4ஐயும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான நிர்வாகத்தை கொடுக்கறது தான் இதோட நோக்கம். நாம பார்த்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த 4 தூண்கள்ல ஒரு நேரடியான பதில் இருக்கு. முதல் திட்டம், நடராஜர் கோவிலுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்காக 22.72 கோடி ரூபாய் செலவுல ஒரு நவீன ஓய்வு இல்லம். இது வெறும் பில்டிங்கே இல்ல, இது உள்ளூர் மக்களோட பல நாள் கோரிக்கையை நிறைவேற்றுறதோட ஆன்மீக சுற்றுலாவை நம்பியிருக்கிற சின்ன சின்ன வியாபாரங்களையும் உள்ளூர் பொருளாதாரத்தையும் நேரடியா வலுப்படுத்த போற ஒரு முதலீடு. 2வது, 14.07 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உலக புகழ்பெற்ற பிச்சாவரம் சூழல் பூங்காவை மேம்படுத்துறது. இது வெறும் படகு சவாரி வசதிகளை மட்டும் சரி பண்றதில்ல, சுற்றுலா பயணிகளோட ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அது மூலமா பல துணை வேலை வாய்ப்புகளை, அதாவது ஆன்சிலரி ஜாப்ஸை உருவாக்கும். இது சுற்றுச்சூழலையும் பொருளாதாரத்தையும் இணைக்கிற ஒரு முக்கியமான திட்டம். 3வது, ரொம்ப முக்கியமான திட்டம், 20.20 கோடி ரூபாய் செலவுல பல வருஷமா முடிக்கப்படாம இருக்கிற பரங்கிப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தை முழுமையா கட்டி முடிக்கிறது. இது நூத்துக்கணக்கான மீனவ குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை நேரடியா பாதுகாக்க போகுது. இது வெறும் கான்கிரீட் இல்ல, இது கடலை நம்பி வாழ்ற ஒரு சமூகத்தோட எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். இந்த முதலீடுகளால கடைசியில என்ன கிடைக்கும்? சுமார் 30 நேரடி வேலைகள், 1000 துணை சுற்றுலா வேலைகள், அப்புறம் 500 மீனவ குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வாதாரம் கிடைக்கும். சுற்றுலா பயணிகளோட வருகை 20% வரைக்கும் அதிகமாகும். மகளிர் உரிமை மாதிரி திட்டங்கள் தகுதியான எல்லாருக்கும் 100% போய் சேர்றத வீடு வீடா கணக்கெடுத்து உறுதி செய்யலாம். பணத்தை விட மக்களோட வாழ்க்கையில ஏற்படுற இந்த மாதிரி மாற்றம்தான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை கொள்கை. நிர்வாகத்தை ஒரு பொறியியலா பார்க்கறது, கவர்னன்ஸ் ஆஸ் என்ஜினியரிங். அதாவது பிரச்சனை வந்தப்புறம் ஓடுற ரியாக்டிவ் பாலிடிக்ஸை விட்டுட்டு டேட்டாவோட அடிப்படையில் தீர்வுகளை வடிவமைச்சு அதை அளவிடக்கூடிய விளைவுகளோட செயல்படுத்தி யார் பொறுப்புன்னு தெளிவா சொல்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டியை உறுதி செய்யறது. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், தரவுகளை பயன்படுத்தி பொதுநல திட்டங்களை கொண்டு வரும்போது நாம கண்டிப்பா மக்களோட தனி உரிமையை, சிட்டிசன்ஸ் பிரைவசியை மதிக்கணும். மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கவோ, அவங்களுக்கு சேவைகளை வழங்கவோ அவங்களோட தெளிவான சம்மதம், அதாவது கிளியர் கன்சென்ட் ரொம்ப அவசியம். இது வெறும் விருப்பம் இல்ல, இது நம்ம நாட்டோட தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கைகளை மதிச்சு நடக்க வேண்டிய ஒரு கடமை. டெக்னாலஜி நமக்கு சேவை செய்யணும், நம்மள கண்காணிக்க கூடாது. பகுதி 6, ஆணைக்கான பாதை, த பாத் டு மேண்டேட். இறுதியா, வரப்போற எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, அது வெறும் அரசியல் போட்டி இல்ல, அது பொது சேவைக்கான 2 விண்ண அணுகுமுறைகளுக்கு நடுவுல மக்கள் எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவு. இந்த ஒப்பீடு தான் நாம செஞ்ச முழு பகுப்பாய்வோட சாராம்சம். ஒரு பக்கம் கவர்ச்சியான வாக்குறுதிகளை மட்டுமே நம்பியிருக்கிற அரசியல், பாலிடிக்ஸ் ஆஃப் ப்ராமிசஸ். இன்னொரு பக்கம் தரவுகளின் அடிப்படையில நீண்டகால திட்டமிடலோட செயல்படுற பொறியியல் நிர்வாகம், கவர்னன்ஸ் ஆஃப் என்ஜினியரிங். ஒன்னு வாக்காளர்களை வெறும் பயனாளிகளா, பெனிஃபிஷியரிஸா பாக்குது. இன்னொன்னு அவங்களை இந்த நாட்டின் வளர்ச்சியில பங்குதாரர்களா, ஸ்டேக் ஹோல்டர்ஸா மதிக்கிறது. இது 2 பாதைகளுக்கு நடுவுல நாம எடுக்க வேண்டிய ஒரு தேர்வு. நாம எப்பவும் இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். தேர்தல் வெற்றிங்கிறது பயணத்தோட முடிவில்ல, அது ஒரு புது ஆரம்பம். அது மக்களுக்கு அளவிடக்கூடிய நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு ஒப்பந்தம்.
மக்கள் கொடுக்கிற ஆணை வெறுமனே ஆட்சி செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் இல்ல, அது வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட், எ கான்ட்ராக்ட் ஃபார் டெலிவரி. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai @mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.